வேலை செய்கிற இடத்துல அப்பா மேன்மைப்படுத்துகிறீர், மேன்மைப்படுத்துகிறீர். பாதைகளை நான் செவைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. குறுக்கே நிற்கிற நபர்களை கர்த்தர் தூக்கி போடுகிறார். ரீபா ஷபா பாபா 3 பேருக்கு கர்த்தர் சொல்றாரு. ரீ ஷத ரக லகதுட ஹந்து ரகனப ரீபா பாபா பாபா இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருடைய போராட்டங்கள், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிற கர்த்தர் மேன்மைப்படுத்தி கனப்படுத்துகிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீ விழாக்களை தொடங்கும்படியாக நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்ல ஒரு குத்து விளக்க நீங்க ஏற்ற கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே ரீபா ஷபா பாபா. சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அங்க சென்னை வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆண்டவர் உங்கள் மூலமாக வெளிப்படுத்தின மாதிரியே இன்னைக்கு அந்த விழாவில் என்னை குத்து விளக்கு ஏற்ற வைத்தார். இது வரைக்கும் அந்த மாதிரி குத்து விளக்குன்ற இதே இருந்ததே கிடையாது. குத்து விளக்கு ஏத்துறதுன்ற அந்த ப்ரோக்ராமே இது வரைக்கும் எந்த இதுலையுமே கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார்ல. அதனாலே இது ரெடி. இப்போ என்ன அது புதுசா குத்து விளக்கு ஏத்துறாங்க அப்படின்ட்டு எல்லா டீச்சர்ஸும் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் 4 பேர் தான் இருக்காங்க. சரி டீச்சரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கூப்பிட்டு ஏத்த சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஒரே ஷாக்கிங்கா ஆயிடுச்சு. எதுவுமே என்னால சொல்லவே முடியல. அப்படியே இதுலயே நானு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். சொல்லிட்டு அதையே நானு இது பண்ணி கேட்டுட்டே இருந்தேன். சாமி உங்களுடைய வார்த்தை அது உண்மையாகணுன்றதுக்காக நீங்க இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கீங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சிஸ்டர். ஆண்டவர் உங்கள் மூலமா நிறைய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கு.